எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ ரமண மகர்ஷி பாலகுமாரன் எழுதிய அந்த புஸ்தகத்திலிருந்து 6வது சாப்டர் 6th போர்ஷனாக நீங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வாரம் பார்த்த அந்த 5வது பகுதியிலேருந்து லாஸ்ட் ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டு இதை பார்க்கலாம். பெரிய புராணத்தின் தாக்கம், அப்பாவின் மரணம், தான் எதற்கும் லாயக்கற்றவனோ என்ற அச்சம் ஆகியவற்றால் தான் யார் என்ற வினா 16 வயது இளைஞனுக்கு தோன்றியது. வெங்கட்ராமன் மரணம் பற்றி யோசித்தான். உயிருள்ள போதே மரணத்தை அனுபவித்தான். எதை அறிந்தால் அறிவோ அதை அறிந்தான். எதை அடைந்தால் உயர்வோ அந்த உயர்வை எட்டினான். இந்த மரண அனுபவத்திற்கு பிறகு என்ன செய்வது என்று வெங்கட்ராமனுக்கு தெரியவில்லை. இதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் வில் கண்டினியூ தட். எந்த ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொள்வதற்கு ஒருவருக்கு இன்னொருவர் உதவி தேவைப்படுகிறது. அப்படி ஒரு விஷயத்தை தெரிவிக்க வந்தவருக்கு ஆச்சாரியன் என்றும் குரு என்றும் பெயர். வித்தையை கற்றுக் கொடுப்பவர் ஆச்சாரியர் என்றும் ஞானத்தை உணர்த்துபவர் குரு என்றும் சொல்லப்படுகிறார். இதற்கு சொல்லிக் கொடுக்கின்ற நபரின் அண்மை தேவைப்படுவதால் பலருக்கு தந்தையே ஆச்சாரியனாகவும் குருவாகவும் விளங்குகிறார். ஆனால் வெங்கட்ராமனுக்கு தந்தை இல்லை. அவர் இழப்பாலேயே குடும்பம் கலைந்து வெவ்வேறு இடங்களுக்கு பிரிந்து 16 வயது இளைஞனுக்கோ மூத்த சகோதரனோ காட்டியாக இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டது. தம்பியை நல்ல விதமாக படிக்க வைத்து உத்தியோகத்தில் அமர்த்தும் பொறுப்பு தனக்கு இருக்கிறது என்று வெங்கட்ராமனின் அண்ணா நாகசுவாமிக்கு திடமாக தோன்றியது. எனவே வெங்கட்ராமனின் நடவடிக்கைகளை அவர் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தார். அடிக்கடி சுட்டிக்காட்டி சீர்திருத்தப்பட்டன அவை. இது வெங்கட்ராமனுக்கு இடைஞ்சலாக இருந்தது. வழிகாட்ட எவரும் இல்லை, ஆனால் கண்டிக்க தமையன் உண்டு என்கின்ற நிலை யோசித்து பார்த்தால் மிக கடினமானது. சாதாரண பாட புத்தக சந்தேகங்களை எவரிடத்தேனும் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் மரணம் பற்றிய கேள்வியையும் மரணம் பற்றிய விசாரம் தனக்குள் விளைவித்த அதிசயத்தையும் எங்கே போய் யாரிடம் பகிர்வது? அப்படி பகிர்ந்து கொண்டால் கேலி செய்யாமல் விடுவார்களா? அப்படி கேலி செய்து அந்த கேலி தனக்கும் தொற்றிக்கொண்டால், தனக்கு தெரிந்த ஒரு அற்புதத்தை தானே தன்னையும் அறியாமல் இழிவுபடுத்தி விட்டால் என்ன ஆவது என்று வெங்கட்ராமன் பயந்தான். எனவே தன் அனுபவத்தை எவரிடம் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். மனித மனம் என்பது எப்பொழுதும் வெளிப்புறம் வேடிக்கை பார்ப்பது. அப்படி பார்த்ததை இன்னும் பெரிதாக உள்ளே கற்பனை செய்து கொள்வது. மனிதருக்குள் உலக விவகாரங்கள் இப்படித்தான் சிக்கிக்கொண்டு விதமாக பூதம் காட்டுகின்றன. மனம் கடும் சிக்கலுக்கு ஆளாகிறது. வெங்கட்ராமனின் பார்வை வெளியில் போகாமல் உள்ளுக்குள்ளேயே தங்கிவிட்டது. அந்த அனுபவத்திற்கு பிறகு மரணம் பற்றி சிந்தித்து எது இறக்கிறது என்ற கேள்வி கேட்டு எது இறக்கவில்லையோ அதை தரிசனம் செய்த பிறகு, அதை நன்றாக உணர்ந்து அனுபவித்த பிறகு மனம் வெளியே போய் எந்த விவகாரத்திலும் சிக்கிக்கொள்ளாமல் திரும்ப எதை பார்த்தானோ எதை உணர்ந்தானோ அது உள்ளே அசையாமல் எந்தவித குணமும் இல்லாமல் இருக்கிறதோ அதை வலுவாக பற்றி கொண்டது. இதை வெங்கட்ராமனுக்கு யார் சொல்லிக் கொடுத்தார்கள்? வெங்கட்ராமனுக்கு குரு என்று யாரும் இல்லை. தெய்வத்தையும் கைகூப்பி இது வேண்டும் என்று அவன் கேட்கவில்லை. வெறுமன தான் யார் என்று விசாரித்தான். உண்மையாக விசாரித்தான். சத்தியமான கேள்விகளை கேட்டான். மிக சத்தியமாக தனக்குள் என்ன நடக்கிறது என்பதை முழு முனைப்புடன் சிந்தாமல் சிதறாமல் பார்த்தான். இது மிகப்பெரிய கொடுப்பினை, பூர்வ ஜென்ம வாசனை, பேரறிவாளனின் பேரருள். திருஞான சம்பந்தருக்கு அம்பாளிடம் கிடைத்த முலைப்பால் பிரசாதம் இப்படித்தான் இருந்திருக்குமோ என்று தோன்றுகிறது. உண்மையை பற்றி நிற்க
உள்ளே வெண்மை பறந்து பெருகும். எல்லா நிறத்திற்கும் ஒரு குணம் உண்டு, வெண்மைக்கு குணம் இல்லை. எந்த குணமும் இல்லாதது வெறுமனே நிற்கின்ற போது வெண்மையாக முழுவதும் ஆக்கிரமித்து கொள்ளும். திருஞான சம்பந்தருக்கு குளத்தில் மூழ்கிய தகப்பனை காணோம் என்றதும் உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட அதிர்ச்சி இந்த உண்மையை, வெண்மையை கொடுத்திருக்கக்கூடும். தான் யார், தான் இறந்த பிறகு என்ன என்ற ஒரு சிறிய அறைக்குள் மல்லாந்து படுத்த வெங்கட்ராமனுக்குள் உண்மையின் காரணமாக இந்த வெண்மை இறங்கியது. எப்பொழுதோ நட்ட விதை முளைத்து மரமாக கிளம்பி பரப்பி நட்டது நான் தான் என்பது மறந்து போயிருக்கும் பொழுது மடியில் விழுந்த கனி. உள்ளுக்குள் ஒருவர் பார்த்தால் வெளி விவகாரங்களில் ஈடுபட முடியாதா? முடியும். உண்ணவும் உடுக்கவும் உறங்கவும் முடியும். ஆனால் இவை அனைத்தும் வேறு விதம். உண்ணும் உணவை கண் பார்த்து மூக்கு முகர்ந்து நாவில் ஜலம் ஊறி வயிறு பசித்து உண்பது என்பது வெளித்தோற்றம். என்ன உண்கின்றோம் என்ற பிடிப்பின்றி உணவை உட்கொள்வது என்பது ஒரு விதம். மனதை பற்றி கொள்ள மற்றவை மறந்து போகும். மானத்தை மறைக்க ஏதோ உடித்து கொள்ளுமே தவிர அது அலங்காரம் காட்டாது. என்ன அழகு என்று தன்னை பார்த்து வியக்காது, மற்றவர் முன் அலட்டாது. அந்த உறக்கம் வேறு வகையானது. உடம்பு தூங்கினாலும் உள்ளம் விழித்திருக்கும், தன்னையே பார்த்திருக்கும். தூங்கும் பொழுது தன் நிலை என்ன என்று இன்னும் தீவிரமாக தேடி கண்டுபிடிக்கும், அனுபவிக்கும். அப்படி செய்வதால் வெளிநடவடிக்கைகள் என்னவாகும்? மனம் மெல்ல மெல்ல தளர்ந்து போகும். மற்றவரை விட்டு விலகி நிற்கும். எந்த விஷயத்திலும் ஆர்வம் காட்டாமல், அலட்சியம் செய்யாமல் ஒரு மிதமான போக்கையே கை கொள்ளும். வெங்கட்ராமன் எப்பொழுதும் தனிமையை நாடினான். விளையாடுகின்ற ஆசை விலகியது. அந்த விளையாட்டில் வெறித்தனமாக போராடி ஜெயிக்க வேண்டும் என்ற அந்த மும்முரமும் முற்றிலும் ஒழிந்தது. எல்லா முனைப்புகளும் உள்முகமாகின. அவன் ஏகாந்தமாக இருக்க விரும்பினான். ஆனால் உலகம் விடுமா? உலகம் விவரங்கள் மிக்கது. படே, பாட புத்தகங்களை எடுத்து படி, அதுக்கு தானே பிறந்திருக்க. அண்ணா கடுமையாக கோபித்துக் கொள்வார். அப்படியா என்ற கேள்வி வெங்கட்ராமனுக்குள் எழுந்தது. இதற்குத்தானா பிறந்திருக்கிறோம் என்ற ஆச்சரியம் பெரிதாகியது. வேறு வழியில்லாமல் மற்றவர்களுக்காக புத்தகத்தை பிரித்து வைத்துக் கொள்வான். மனம் புத்தகத்தில் லயிக்காது, புத்தகத்தின் விஷயங்களை உள்வாங்காது. அது உள்ளுக்குள்ளேயே தன்னை பார்த்து கொண்டிருக்கும். தெரு முனை குழாயிற்கு போய் 2 தவளை தண்ணீர் எடுத்துன்னு வாடா, சித்தி அழைப்பாள். முன்பு வெங்கட்ராமன் இதற்காக சலித்து கொண்டு கோபித்து கொண்டது உண்டு. என்னை மட்டும் வேலை வாங்குறேன் என்று சித்தியை கடிந்து கொண்டதும் உண்டு. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. தலையை தூக்கி கொண்டு நிதானமாக தெருக்கோடிக்கு போய் தண்ணீரை நிரப்பி தோளில் வைத்து கொண்டு வீட்டுக்குள் வந்து பெரிய அண்டாவில் ஊற்றி மறுபடியும் போய் இன்னொரு தவளை சுமந்து, இப்படி 2-3 தவளைகள் தண்ணீர் எடுத்து வந்து அண்டாவை நிரப்பி தவளையை நிரப்பி கீழே வைத்துவிட்டு மறுபடியும் புத்தகத்தோடு உட்காருவான். பகல் முழுவதும் அலைந்தான். அதனால் உண்டான அயற்சி மேலிட உடம்பை தரையில் கிடத்துவான். கிடத்தப்பட்ட உடம்பை மனம் வேடிக்கை பார்க்கும். அது உறங்காமல் உள்ளுக்குள் எப்பொழுதும் விழித்து கொண்டிருக்கும். உடம்பு நன்றாக ஓய்வெடுத்தது. உள்ளம் அமைதியாக எந்த உணர்வுமற்று விழிப்பு நிலையில் இருந்தது. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது. பள்ளிக்கு போகும்பொழுது ஆகாயத்தின் பிரம்மாண்டம் மனதை கவரும். எல்லா புராணங்களும் கடவுள் ஆகாயத்தில் தோன்றினார் என்று தானே சொல்கின்றன. இப்பொழுது வரமாட்டாரா, வந்து எதிரே நிற்க மாட்டாரா ரிஷபரூடராக என்று பெரிய புராணம் அடிக்கடி சொல்கிறதே. அப்படி
ரிஷபத்தின் மீது அம்மையோடு வந்து நின்று வெங்கட்ராமா என்று கூப்பிட மாட்டாரா? என்ன என்ன என்று நாம் அவரிடம் ஓட மாட்டோமா என்று உள்மனம் ஏங்கும். கோவிலுக்கு போய் சன்னதியில் நிற்கும்பொழுது வெறுமன விபூதி குங்குமம் இட்டுக்கொண்டு அடுத்த சன்னதிக்கு போக வேண்டும் என்கின்ற மனதின் பரப்பு அடங்கி போயிற்று. கோவில் என்பது வேகமாகவோ வேடிக்கையாகவோ சுற்றுகின்ற இடம் இல்லை. சரியான மனநிலையில் சரியான இடத்தில் இருந்து சரியானபடி தரிசனம் செய்தால் உள்ளுக்குள் இறை ஈடுபாடு கூர்மையாகும். பிரதிமை நடராஜரோ அம்பாளாகவோ யாராக இருந்தாலும் அந்த பிரதிமையின் மேன்மை, அது சொல்லும் விஷயம் நெஞ்சுக்குள் குபுக் என்று பற்றி கொள்ளும். கால் தூக்கி ஆடுகின்ற களிநடனம் என்னவென்று தெரியும். எல்லையில்லா ஆனந்தத்தை ஒரு சிற்பி இப்படித்தான் வடிவமைக்க முடியும் என்பது புரியும். மனதோடு பேசுவது கூட ஒரு கூடல்தான். மூச்சு உள்ளே புகுந்து வெளியே வருவதும் ஒரு கூடல்தான். பார்வை ஒன்றின் மீது பட்டு ஒரு விஷயம் புரிவதும் கூடல்தான். 2 பேர் பேசுவதும் கூடல்தான். வணக்கம் சொன்னாலும் கூடல்தான். வெளியே இருந்து வெயிலிலிருந்து மரநீழில் ஒதுங்குவது, குளிரிலிருந்து வெப்பத்திற்கு போவது எல்லாமே கூடல்தான். இதை இப்படி சொல்ல எந்த வார்த்தையில் விவரிக்க? ஆவுடையாரும் லிங்கமும் ஒரு அடையாளம்தான். உலகம் முழுவதும் கூடி கூடி இடையேறாது ஒன்றோடொன்று கலந்து கொண்டு இருக்கின்ற விஷயத்தை இப்படி சொல்லத்தான் இந்த பிரதிமை. இந்த நினைப்பு உள்ளுக்குள்ளே தோன்ற மனம் பரிதவித்து எழும். வா, வந்து என் உள்ளே புகுந்து கொள், என்னை ஆட்சி செய், என்னை மயக்கி தனியே பித்தனாக்கி விடாதே, என்னை முழுவதும் தின்று தீர்த்து விடு என்று மனம் கதரும். கண்ணீர் பெருகும், கைகூப்பி விம்மி அழும். எதிரே மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள சன்னதிகளில் வெங்கட்ராமன் உள்ளே இருந்த தான் என்கின்ற இடத்தில் இருந்த கடவுள் என்கின்ற இடம் நோக்கி கதறினான். அது அவலமான அழுகை இல்லை, ஆனந்த கண்ணீரும் இல்லை. அது தானற்று கிடக்கும்போது ஏற்படுகின்ற நிகழ்ச்சி. தானே எல்லாமுமானத போது ஏற்பட்ட பரவசம். இதோட இந்த இடத்துல முடிகிறது இந்த சாப்டர். வழக்கம் போல் இதை நீங்கள் நன்னாங்க கேட்டு ரசிப்பதில் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.